ரொம்ப பெருமையா இருக்கும். சூப்பரா செல்லம். ஹாஃப் வாலி பால், ஆனா விக்கெட் விழுந்திருக்கு. சரவணகுமார் அக்கவுண்ட்ல ஒன்னு. பிளேயர் இன் ஃபார்ம் கவின் அவுட் ஆயிருக்காரு. ஈஸி கேட்ச் மிட் ஆஃப்க்கு. டிக்கெட் வாங்கணும். மேல அடிக்க பாத்திருக்காரு. அவுட் ஆக போறாரு. ஈஸ்வரன் பிடித்து விட்டார். இன்னொரு விக்கெட் காலி. சரவணகுமார் தன்னோட ஹோம் கிரவுண்ட்ல பாத்தீங்களா? எக்ஸாக்ட்லி அவங்க இன்னிங்ஸ்லயே பாத்தீங்கன்னா 14 சிக்ஸ் அவுட்டா அவுட்டுங்க எடுத்துருக்காருங்க விக்கெட். ஒன் ஷாட் டூ மெனி. பயங்கரமா அடிச்சுட்டே இருந்தாரு. பட் இப்ப இங்க பார்த்தோம்னா ஸ்ட்ரைட்டா ராஜ்குமார் போன ஓவர் அந்த ஒரு மூக்கு மேல ராஜா யாரு பிடிக்க போறாங்க? ரெண்டு ஃபீல்டர்ஸ் வராங்க. நல்லா பிடிச்சாரு. நல்ல அமைதியான கேட்ச். கரெக்டா இருந்துச்சு கம்யூனிகேஷன். அர்ஜுன் மூர்த்தி பிடிச்சிருக்காரு அந்த கேட்ச. ஆண்டனி தாஸுக்கு பெரிய விக்கெட் கிடைச்சிருக்கு. கேப்டன் ஷிஜித் சந்திரன் அவுட். இப்போ சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. செமையான ஷாட், பட் டிஸ்டன்ஸ் கிடைக்கல. கையில போயிருக்கா? எஸ், கையில தான் போயிருக்கு. நிர்மல் கேட்ச பிடிச்சிருக்காரு. ஒரு மாதிரி கொஞ்சம் காமா போயிருந்த லாஸ்ட் ஒரு 3 ஓவர் ஒரு பால் போடுங்க, அதுக்கு விக்கெட் விழும். பட் இதுவும் விக்கெட்டா? விக்கெட் தான் நினைக்கிறேன். சரவணகுமார் அவரு கைக்குள்ள போச்சுன்னா அது வெளியே கொப்பளிக்காது. ஏன்னா அந்த அளவுக்கு பெரிய கைகள் வச்சிருக்காரு. ஆண்டனி தாஸ் அவருடைய 2வது விக்கெட். அத்னான் கான் என்ன சொல்ற? கரெக்ட். அவர் பாத்தீங்கன்னா அந்த டீம்ல சிவம் சிங், இந்தர்ஜித், அஸ்வின் இவங்க 3 பேர் தான். சாம ஆனா ஒரு மாதிரி ஸ்டம்ப முன்னாடியே தட்ட மாதிரி இருந்தது. என்ன சொல்றாரு தேர்ட் அம்பையர்? அவுட் தான் கொடுத்திருக்காரு. சரியான ஒரு ஃபீல்டிங் எஃபர்ட்டுங்க. கெயின் ஒரு அவுட் அங்க. வேரியேஷன் ஆஃப் பேஸ். விக்னேஷ் இந்த கேட்ச பிடிச்சாரு. ரொம்ப ஈஸியான ஒரு கேட்ச். பால்டுங்க. ஆஹா, யூ மிஸ் ஐ ஹிட். நல்ல ஒரு யார்க்கிங் லென்த்ல போட்டாருங்க. அடிச்சாங்க. திருப்பி ஒரு ஃபுல் டாஸ். திருப்பி அதே மாதிரி இன்னொரு சிக்ஸா. அவுட்டுங்க. இந்த முறை மேட்ச் முடிஞ்சதுங்க. ட்ரிச்சி பாத்தீங்கன்னா 35 ரன் வித்தியாசத்துல ஒரு செமையான வின். திருப்பி ரிப்பீட் பண்ண ட்ரை பண்ணாரு.